இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன வேணா பண்ணிக்கலாம். பாய். ஹாய் வியூவர்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம் வாங்க. இன்றைக்கி கத்திரிக்காய் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கத்திரிக்காய் 1 கிலோ எடுத்திருக்கோம். இப்படி கட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா கழுவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இதில் தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். இந்த கத்திரிக்காய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. சமைச்சு பாருங்கள். இது எனக்கு ரொம்ப பிடிச்சது. எங்கள் வீட்டில் நிறைய டைம் நாங்கள் இதெல்லாம் செய்வோம். மிளகாத்தூள் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ காரம் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். சக்தி கறி மசால் 1.5 ஸ்பூன் எடுத்துக்கலாம். நான் சக்தி கறி மசால் தான் யூஸ் பண்ணுவோம். கறி மசால் பொடி சேர்த்துக்கலாம். பாருங்கள், 1.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. தயிர் பாருங்கள், 100 ml சேர்த்துருக்கேன். மறுபடியும் ஒரு 50 ml சேர்த்தேன், அது வீடியோவில் வரல. 150 ml சேர்த்துக்கங்க. கரெக்டாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் பிசைஞ்சு நல்லா கையில் தான் பிசையணுங்க. அப்போ தான் நல்லா மசாலா ஒட்டும். பாருங்கள், ரெடி பண்ணி எடுத்துட்டோம். 150 ml தயிர், 1.5 ஸ்பூன் கறி மசால், 2 ஸ்பூன் மிளகாய் பொடி, தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டு எல்லாம் பிசைஞ்சிட்டோம். இப்போ இதை ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே வச்சிடலாம். 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரையிலும் வைக்கலாங்க. நான் இன்றைக்கி 1/2 மணி நேரம் தான் வச்சுருந்தேன், டைம் இல்லை. எண்ணெய் 200 ml எடுத்திருக்கேன். இதை விட கம்மியானால் நீங்கள் ஒரு 50 mlக்குள்ளே கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா எண்ணெய் தான் இது வேக வைக்கிறதே எண்ணெயில் தான் வேக வைப்போம். கடுகுதாம்மா. கடுகு போட்டு சோம்பு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிடட்டும். வெங்காயம் 1/4 கிலோ எடுத்துருக்கேங்க. பெரிய வெங்காயம் 1/4 கிலோ வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் சோம்பு சேர்த்துட்டு உடனே கருவேப்பிலை வெங்காயமெல்லாம் சேர்த்துக்கலாம். வாயாடி. இந்த டைம் மட்டும் ஏன்னா கடுகுக்கு என்ன பண்ணுவானா கலர் விடுவானா? இல்லை, சரி, சோம்பு காய்ச்சி கலர் விடுவாங்க சொல்லுங்க, பண்ண மாட்டாங்க. அதனால கருப்புலையும் வெங்காயம் சேர்க்கணும்னா கலர் வைக்கணும். இனிமேல் நீங்களே சமைச்சிருங்க.
இல்லை சமைங்க. பாருங்கள், வெங்காயம் இந்த பதத்துக்கு வந்தோன்னே இது போதும். இந்த அளவு வெந்தாலே போதும். ரொம்ப கருக விடணும் அப்படிலாம் இல்லை. டேஸ்ட் வராது. இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. ரொம்ப கலரிட்டே இருந்தீங்கன்னா டேஸ்ட் இதான் வேற சாப்பிட்ற மாதிரி இருக்கும். தயிர் சாப்பிட்ற பாருங்கள், எல்லாம் மசாலா போட்டு வச்சுருக்கோம். இது அப்படியே சேர்த்துடலாம். பார்க்கவே அழகாக இருக்குது பாருங்கள். அதையும் போட்டு நல்லா இந்த மசாலையும் ஊற்றி நல்லா போட்டு கலர். இப்போ அந்த பாத்திரத்தில் உள்ள மசாலா மட்டும் எடுக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி தெளித்து சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்த வேணாம். அந்த தயிரும் வந்து லிக்விடாக மாறிடும், தண்ணியாக மாறிடும். இப்போ பாருங்கள், தண்ணி இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ இதுலேயே நல்லா வெந்துடும். நல்லா கிளறி விட்டு ஒரு கொதி வர வரையிலும் ஹை ஃப்ளேமில் வைங்க. அனல் அதிகமாக வச்சு கொதி வர வரையிலும் வைங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து சிம்மில் வச்சுருங்க. சிம் ஃப்ளேமில் வச்சு ஃபுல்லாக அது வேக வரையிலும் 15 to 20 மினிட்ஸ் ஆயிருங்க அது வெந்து வர்றதுக்கு. அந்த டைம் வரையிலும் அது சிம்மிலே தான் இருக்கணும். பாருங்கள், லிக்விடாக இவ்வளோ தண்ணி இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா நம்ம தயிர் 150 ml சேர்த்துருக்கோம். அதோட தண்ணி இருக்கும். தண்ணி கையில் சும்மா ஒரு கை அளவு தான் தண்ணி தெளித்தோம். இது ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா தண்ணி இல்லாமல் வேக வைக்கிறோம் இல்லைங்களா, அடி பிடிச்சிடக்கூடாது. அதுக்காக ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒருக்கா கிளறி விட்டுறணும். இப்போ நல்லா கொதி வரட்டுங்க. இதெல்லாம் ஃபுல்லாக அமர்த்தி வச்சு நல்லா வேக வைக்கணும். மூடி வச்சிடலாம், அது வேகட்டும். ஒரு 2 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. திறந்து பார்த்தா பாருங்கள், நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த டைமில் லோ ஃப்ளேம் வச்சிடணும். சிம் ஃபயரில் வச்சோம்னா அது நல்லா மெதுவாக ஸ்லோவாக வெந்துடும். அனல் அதிகமாக வச்சா இந்த தண்ணியெல்லாம் சுண்டிடுங்க, சீக்கிரமாக வேகாது கத்திரிக்காய். அதனால தான் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கணும். இந்த கத்திரிக்காய் வந்து தயிர் சாப்பாட்டுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கத்திரிக்காய் மட்டுமே போட்டு சாப்பிட்லாம், அது இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்படியே எண்ணெய் கத்திரிக்காய் வறுவலாக போட்டு சாப்பிட்டுக்கலாம். 2 பருப்பு சாம்பாரோடு வச்சு தொட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி பருப்பு சாம்பார் தான், பாசி பருப்பு சாம்பார் வச்சுருக்கேன். அதுக்கு இது தொட்டுக்க நான் செய்கிறேன். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ கொத்தமல்லி இலை சேர்த்து அந்த வாசமே நல்லாயிருக்கும். எந்த ஒரு ஃபுட்டுமே அதோட ஃப்ளேவர் வந்துடும். வாசம் கமகமான்னு இருக்கும். பார்க்கவே பாருங்கள், நல்லாயிருக்கு. பாருங்கள், காய் உடைச்சா உடையும். தயிர் சேர்க்குறோம் இல்லைங்களா, அதனால இது ரொம்ப கொலனெல்லாம் ஆகாது. அப்படியே காய் அப்படியே இருக்கும், வெந்திருக்கும், ஆனால் உடையாமல் இருக்கும். அதுக்கு தான் இந்த தயிர் சேர்த்துறது, டேஸ்ட்டும் கொடுக்கும். இது 2க்கும் சேர்த்து தான் இந்த தயிர் நம்ம சேர்த்துறோம். ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அவ்வளோதான். இது எண்ணெய் உங்களுக்கு அதிகமாக இருக்குதுன்னா ஒரு 50 ml கம்மி பண்ணிக்கோங்க. ரெடி ஆயிடுச்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.